நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள், அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள் நுழையும் மாதமே கார்த்திகை மாதம். அதாவது சூரியன் நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலே சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறாங்க. அப்போ இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது 3 கிரகங்கள் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டோம். செவ்வாய் ஆட்சி அடைகிறார், சூரியனோ உச்ச நிலையை நோக்கி பயணிக்க தயாராகிட்டார். அதே போல் இந்த மாதத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக அமர்ந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருக்காருன்னு பார்க்குறோம். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சியாக இருக்கார். சுக்கிரன் துலாமில் ஆட்சி. இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்கார். நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கார். ஆனால் சனி வக்ர நிலையில் இருந்தாலும் அவரை பார்க்கறது யாருன்னா குரு பகவான் பார்க்கார். தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக கடகத்தில் அமர்ந்த குரு சனியை பார்க்கார். அப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து சனி பகவானுடைய வக்ரம் கண்ட்ரோல் ஆகுது. நம்ம குரு அதிசாரமாக இருந்து வக்ர நிலையை என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறனால என்ன விஷயங்கள் நன்மை ஏற்படும்? பொதுவாகவே உலகியல் ரீதியாகவும் சரி, நம்மளுடைய அடிப்படை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் ஏறும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்ய முடியல, நமக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது, அவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது, தடையாகவே இருக்குது, நம்மளுடைய தனித்திறமையை கொண்டு வரணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அத்தனை விதமான நபர்களுக்கும் அத்தனை விதமான நல்ல நாடுகளுக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு, என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட மற்ற நாடுகளுடன் இணைந்து ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் ஒன்றிணைந்தால் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வெற்றி பெறப்போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே எல்லா நாடுகள்லையுமே, எல்லா மாநிலத்திலையுமே, எல்லா ஊர்கள்லையுமே ஒலிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எங்கேயா கேட்காமல் இருக்க முடியுமானா இருக்கவே முடியாது. சுவாமியே சரணமையப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை நம்மளுடைய அத்தனை விதமான உணர்வுகளிலும், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன். அப்படியே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட சாதாரணமாக நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க மனசில். இங்கிட்டேருந்து ஒருத்தர் சொல்லுவார், அவர் நம்மளுடைய சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா மாதிரி அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் போய் கிடைக்கும். அப்போ இந்த 2 மந்திரங்கள் போதும் இந்த கார்த்திகை மாதத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள். சபரிமலை ஐயனும் நம்மளுடைய ஆறுபடை முருகனும் 2 பேரும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்முடைய அனைத்து விதமான ராசி நேயர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில், கார்த்திகை மாதத்தில் கவலைகளையும் கஷ்டங்களையும் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணனே தெரியல, எப்படி சமாளிக்கனே தெரியல, போராடிக்கிட்டே இருக்கேன், போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்காதா, உண்மையான ஒரு திறமைக்கு மதிப்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தில் தான் நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் அதிகமாக இருப்பீங்க. இப்போ குருவின் பார்வை கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கவில்லை,
ஆனால் குரு என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு இங்கே பொருளாதாரத்தை ஈட்டு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊரில் போய் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரில் போய் நீங்கள் உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய வேலையோ நீங்கள் செயல்படுத்துவதாக இருந்தால் உறுதியாக லாபம் உண்டு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. மனசு தான் வேணும். ஏன்னா தனுசு ராசி மேக்ஸிமம் எப்படியா நமக்கான அங்கீகாரம் நம்மளுடைய பிறந்த ஊரில் வாங்கணுங்கிற ஒரு என்ன சொல்லணும்னா தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, உள்ளூர்காரனா நீ அப்படியா பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஆனால் வெளியூர்காரனுக்கு மதியாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த உலகம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அதனால் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் வெளியூர் பயணங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வேலை விஷயமாகவோ அல்லது தொழிலுக்காகவோ வெளியூர் பயணங்கள் வந்தால் மிஸ் பண்ணாமல் செயல்படுத்துங்க. நீங்கள் அதை செயல்படுத்தி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வெளியூரில் போய் வேலை பார்க்க வேண்டாம்னு நினச்ச உங்களுக்கு கூட வெளியூர்லேயே வேலை பார்த்துலாமப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஆனால் நிரந்தரமாக இருக்க மாட்டீங்க. தனுசு ராசி வெளிநாடு ஒரு வெளியூரில் வேலைக்கு போனாலும் சரி அல்லது வெளிநாடுக்கு வேலைக்கு போனாலும் சரி நிரந்தரமாக இருப்பதற்கான வாய்ப்பு குறையும். பூர்வீகத்தில் தான் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதே போல் நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதத்தில் கணவருடைய ஒரு அன்பான செயல்பாடுகள், கணவருடைய எல்லா விதமான ரியாலிட்டியான உணர்வுபூர்வமான விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நிறையா டிப்ரெஷனை உண்டு பண்ணி உங்களை பாடாப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்துகிறாரு, உங்களுக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுக்குறாரு. ஒரு சந்தோஷம்னா என்னன்னே புரிய வைக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய கணவர் டிஸ்டர்ப் பண்ணால் அந்த நிலை மாறும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய தனித்துவம், நீங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிற உழைப்பு, நீங்கள் குடும்பத்துக்காக காட்டுற அன்பு, நீங்கள் இப்போ உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறேன்னா ரியாலிட்டியான ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களை உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அந்த அளவுக்கு கிரகங்கள் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு கொடுக்கிறது. தனுசு ராசி ஆண்களுக்கு வேலையில் உள்ள பிரச்சனையில் ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் செய்யாத ஒரு தவறுகளை செய்த மாதிரி ஒரு வடிவமைத்து உங்களை ஒரு மாய வலையை சிக்க வச்சது, உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க, நீங்கள் கோபத்தில் அனுப்பின எஸ்எம்எஸ் வச்சுட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுறது, இப்படிலாம் யார் செஞ்சாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கான சூழ்நிலைகள், அவர்கள் செய்த தவறை அவர்களே ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. இந்த மாதம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது தேவையில்லாமல் ஆசை வார்த்தையை காட்டுவாங்க, அது கிடச்சிடும் இது கிடச்சிடும் கையெழுத்து போட சொல்லுவாங்க. அப்படி இப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிட்டாதீங்க. தலையிட்டால் பிரச்சனை. அதுபோல் வண்டி வாகனங்களில் போகும்போது உங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாமல் போகிறது, லைசன்ஸ் இல்லாமல் போகிறது, ஆர்சி புக்கெல்லாம் கண்டுக்கிறாமல் வச்சுக்கிறாமல் இருக்கிறது, இதெல்லாம் மட்டும் செய்ய வேண்டாம். ஏனால் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்து செயல்படுவதனால் நீங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விதிமுறைகளை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சூரியன் வழிபாடு, சூரிய பகவானை காலைல முடிஞ்சளவு 5:30 மணிக்குள்ளே நமஸ்காரம் பண்ணுங்கள். மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு.